உங்கள் வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். என்ன ஆகும்னு ப்ரூஃபோட பார்க்கலாம் வாங்க. ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸாக வியூஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ரொம்பவே ஸ்லோவான ப்ராசஸும் கூட. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீடியோஸை நீங்களே ரிப்பீட்டடாக பார்த்து இன்க்ரீஸ் பண்ண நினைப்பீங்க. அது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைமா? வாட்ச் டில் எண்ட். இங்கே ஒரு கிரியேட்டர் ஒரு நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிம்பிள் யூடியூப் ஷார்ட்ஸை எந்த ஒரு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அப்லோட் பண்ணுறாரு. ஏன்னா யூடியூப் ஃபேக் என்கேஜ்மெண்ட் பாலிசி படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ராட் தான் பண்ணுறது இல்லீகல்னும். சப்போஸ் மெயின் சேனலில் இதை நீங்கள் பண்ணீங்கன்னா சேனல் சஸ்பெக்ட் ஆக கூட சான்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், நிறைய முறை நானே சில யூடியூப் ஷார்ட்ஸை நல்லா இருக்குன்னு கண்டினியூஸாக பார்த்துருக்கேனே, அப்போ அந்த கிரியேட்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் வராதான்ட்டு. இதுக்கு ஆன்சர் இந்த வீடியோ எண்டில் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். ஓகே, பேக் டு மெயின் டாபிக். அந்த கிரியேட்டர் இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதை 4 பார்ட்ஸாக பிரிக்கிறாரு. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. எவ்வளோ வியூஸ் வருதுன்ட்டு டெஸ்ட் பண்ணுறாரு. 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதோட ரிசல்ட்டை ரிவீல் பண்ணுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தந்ததுன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மெத்தட் அந்த சேம் அக்கௌண்ட்ல இருந்தே பார்க்குறாரு. செகண்ட் மெத்தட் வேறு அக்கௌண்ட்ல இருந்து பார்க்குறாரு. தேர்ட் அண்ட் ஃபோர்த் மெத்தட்லாம் வேறு லெவலில் இருக்க மக்களே. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோவை சேம் அக்கௌண்ட்ல இருந்து 100 டைம்ஸ் பார்க்குறாரு கண்டினியூஸாக, அதுவும் லூப்பில். நெக்ஸ்ட் அனாலிட்டிக்ஸ் செக் பண்ணி பார்த்தா ஒரு வியூ தான் வந்திருக்கு. இது நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் என்னன்னா, வேறு அக்கௌண்ட்ல இருந்து 100 டைம்ஸ் பார்க்குறாரு. பார்ப்போம் இந்த மெத்தட்ல ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்ட்டு. இந்த புது அக்கௌண்ட்ல செகண்ட் ஷார்ட்ஸ் போட்டுட்டு வேறு அக்கௌண்ட்ல இருந்து 100 டைம்ஸ் வாட்ச் பண்ணுறாரு. இந்த முறை அவருக்கு வியூஸ் டபுள் ஆயிருக்கு. ஆமாங்க, டோட்டலா 2 வியூஸ் வந்திருக்கு. பரவாயில்ல. அதுக்கும் என்ன ரீசன் சொல்றாரு தெரியாம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டாராம் வீடியோ பார்க்கும்போது. இப்போ இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுமா? ஓகே, 48 ஹவர்ஸ் அப்புறம் பார்க்கலாம். தேர்ட் மெத்தட் என்ன பண்றானா, VPN சேஞ்ச் பண்றாரு. இந்த புது அக்கௌண்ட்ல புதுசா தேர்ட் ஷார்ட் அப்லோட் பண்ணிட்டு வேற அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்றாரு. அப்புறம் VPN சேஞ்ச் பண்ணி IP அட்ரஸ் ஹைட் பண்றாரு. புரியலையா? IP இன்டர்நெட் யூஸ் பண்ற ஸ்பெசிஃபிக்கான கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க யூஸ் பண்ற ஒரு யூனிக் கேரக்டர்ஸ் தான் அந்த IP அட்ரஸ். இது ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ VPN சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக வேறு கம்ப்யூட்டர்லேருந்து வீடியோ பார்க்குற மாதிரி யூடியூபை ட்ரிக் பண்ணுறாரு. தென் தேர்டாக அப்லோட் பண்ண அந்த யூடியூப் ஷார்ட்டை அதே 100 டைம்ஸ் பார்க்குறாரு. பட் நோ சேஞ்ச், த சேம் ஒன் வியூ தான். இப்போ புரியுதா? யூடியூபை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது மக்களே. ஃபோர்த் மெத்தட் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறது. ஃபோர்த் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. வேறு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு VPN சேஞ்ச் பண்ணுறாரு. தென் அந்த ஷார்ட்ஸை ஒவ்வொரு டைமும் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணி 100 டைம்ஸ் பார்க்குறாரு. செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டோட்டலாக 99 வியூஸ் வந்திருக்கு. ஓகே, அதை ட்ரை பண்ண ஓடாதீங்க மக்களே. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 48 ஹவர்ஸ் அப்புறம் தான் யூடியூப் ஷார்ட்ஸை வெரிஃபை பண்ணும். ஸோ 48 ஹவர்ஸ் அப்புறம் போயிட்டு ஃபைனல் ரிசல்ட் பார்க்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் மெத்தட் சொல்கிறாரு. அது வேறு லெவலில் இருக்க போது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சேம் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தப்ப 1 வியூ தான் கிடைச்சது. வேறு அக்கௌண்ட்லேருந்து பார்த்தப்ப 2 வியூஸ் கிடைச்சது. அதுவும் ஆக்சிடென்ட்டாக ரிஃப்ரெஷ் பண்ணதுனால. தேர்ட் VPN சேஞ்ச் பண்ணப்போ அதே தான் கிடைச்சது. ஃபோர்த்து VPN சேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பார்க்காம ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு, அதாவது ஆஃப் அண்ட் ஆன் பண்ணி பார்த்தப்போ 99 வியூஸ் வந்தது. பட் அது 48 ஹவர்ஸ் அப்புறம் என்னாச்சு? மொத்தமாக ஊற்றி முடியாச்சு. பிகாஸ் அவ்வளோ கொஞ்ச நேரத்தில் 100 கிளிக்ஸ் வந்ததுன்னா யூடியூப்க்கு டவுட். யூடியூப் டேர்ம்ஸ் படி ஹியூமன் யூசர் ஒரே டைமில் 100 கிளிக்ஸ் வந்தால் கூட அதுவும் லீகல் தான். ஸோ மக்களே, இப்போ புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். உங்களை விட யூடியூப் வேறு லெவலில் ஒர்க் பண்ணுது. யாராவது இந்த ஆப் யூஸ் பண்ணி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு இன்னும் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரெக்டாக?